ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம ஒரு 20லேருந்து 25 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு முழு பூண்டை உரித்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வத்தல் வந்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மந்தக்காளி வத்தலும் சேர்த்துக்கிறோம். சுண்டக்காய் வத்தல், மந்தக்காளி வத்தல் எது வேணாலும் நம்ம தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றாவும் சேர்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 தக்காளி நல்லா சின்னதாக அரிஞ்சு இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். குழஞ்சி நல்லா வெந்து வரட்டும். நல்லா குழைய உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இப்போ புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி உப்பு, அதாவது கல் உப்பு நீங்கள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட் உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி கடையில் போட்டிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு நல்லா வதங்கி குழஞ்சி வருது. இந்த டைமில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொதித்து வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த வத்த குழம்பு கொதித்து உங்களுக்கு நம்ம ஊற்றுனதுலேருந்து 3/4 அளவுக்கு வந்தால் போதுமானது. இல்லை இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா அரை அளவுக்கு வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு கொதித்து திக்காகி வரணும். அப்போ வத்த குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதான் வத்த இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய வத்தல் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். அப்பளம் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அருமையான டிஷ்ஷு. வீடுகளில் நீங்கள் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம்.